ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய பிரண்டை பொடி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு பிரண்டை எடுத்து நார் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இந்த மாதிரி பிரண்டையை ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள், இதுதான் பிரண்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் ஒன்று வச்சு கேஸ் மேலே வச்சு 100 கிராம் உளுந்து நம்ம நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, உளுந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நான் அதே மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து பொன்னிறமாக ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு, அதையும் அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுவும் கோல்டன் கலர் வந்த பிறகு வேறு அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாங்க, அதுக்கப்புறம் 50 கிராம் வெள்ளை எள்ளு, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு வந்து பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி அதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் ஏற்கனவே ரெடி பண்ண பிரண்டையை நம்ம வறுத்துக்கலாம். வாங்க, இந்த பிரண்டையை சாப்பிடும்போது, இந்த பிரண்டை பொடி சாப்பிடும்போது நம்ம கை கால் வலி, மூட்டு வலி, ஏதாவது பிரச்சனைங்க, வயிறு உப்புசம், ஜீரண கோளாறு பிரச்சனைங்க கூட இந்த பிரண்டை பொடி சாப்பிட்றதுனால சரியாயிடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிரண்டை வந்து வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கை பூண்டு தோல் எடுத்தது, இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வதங்கி வரணும். அதுக்கப்புறம் ஒரு கை கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி போட்டால் போதும். அதுவும் ரெண்டும் ஒரு சேர வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரண்டை பொடி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து மாற்றிக்கலாம். வாங்க, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு அளவுக்கு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம், கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாங்க, அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது நல்லா சூடு ஏறட்டும்னு வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடு ஏறிக்கிட்டு இருக்கு அரிசி. அதே அரிசியில் நாம் 4 டேபிள் ஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்து ஒன்றா வறுத்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து வறுக்கும்போது நல்ல மணம் வரும். நல்லா இதுலேயே ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம்,
அதையும் கலந்துக்கலாம். அதிலே நீங்கள் வீட்டில் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கலந்துக்கலாம். இதில் கட்டி பெருங்காயமும் போடலாம், பொடி பெருங்காயமும் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி புளியில் இருக்கிற ஈரெல்லாம் நல்லா சூடு ஏறணும். பாருங்கள், நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் அதையும் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் மசாலா. இந்த மசாலா வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட கலந்து சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது, இந்த பிரண்டை பொடியை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பொடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரண்டை பொடி வந்து 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். வெளியவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.